Hi friends, welcome to Krithika Designs. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கட்பீடு சீக்வன்ஸ் எல்லாம் சன்லைட்டில் கிளிட்டராக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாரும் லீஃப் மட்டும் நான் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கார்பன் ஷீட்டை வச்சு கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய பேப்பரில் மொத்தமாக ட்ரா பண்ணல, இந்த சின்ன பார்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே தள்ளி வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஸ்லீவ் பார்ட்டு தான். ஸ்லீவில் வந்து பார்டர் வந்து இந்த டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். 3 லைன் ஜரி த்ரெட்டும் 2 லைன் வந்து அந்த சாரீ கலர் சில்க் த்ரெட்டும் கீழே பார்டர் போட்டுட்டேன். பேஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 பக்கம் வந்து அந்த 3 லைன் இழுத்து விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து சீக்வன்ஸும் 3 சுகர் பீடும் வச்சுக்கலாம். அதை வந்து 3ஆக போட்டுக்கோங்க. இப்போது ஒரு சைடு நம்ம போட்டோம், ஒரு சைடு போட்டு நம்ம நாட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 4 பக்கம் அந்த ட்ரேசிங் தெரியும் நீங்கள் 4 பக்கம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சீக்வன்ஸு 3 சுகர் பீடு மட்டும்தான். டபுள் நாட்டு போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னா மட்டும். இப்போ 4 சைடும் போட்டதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் நம்ம சுகர் பீடு ஒர்க் எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கொடி மாதிரி போட்டிருந்தாங்க, அந்த கொடியிலையும் வந்து நம்ம சுகர் பீடில் கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரேசிங் மார்க்கிங் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அது மேலேயே நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கலாம். 1 இல்லைன்னா 2 மட்டும் சுகர் பீடு போட்டுக்கணும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும். 3 சுகர் பீடில் போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீட்ஸ் வந்து ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் 2 போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போடும்போது இப்படி கர்வாக வருதுன்னா அங்கே வந்து நீங்கள் சிங்கிள் பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சிங்கிள் நாட்டே போதும் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரிண்ட் டவுட்டாக இருக்குன்னா டபுள் நாட்டு போட்டுக்குங்க. இப்போ நான் வீடியோஸ்க்காக மட்டும் உங்களுக்கு நான் டபுள் நாட் போட்டு காட்டுறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம அடுத்த கூட ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதுக்கு உள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொடி பாட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃப் வந்து போடலாம். லீஃபில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் கட் பீட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், கோல்டு கலர் தான். நீங்கள் மீடியம் சைஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மைக்ரோ பீட் கட் பீட் இருக்குது இல்லைன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய சைஸ் இருக்குல்ல அது வேண்டாம். இப்போது சென்டர்லேருந்து 4 பீடு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம 3 கட் பீடாக போட்டு 2 சைடும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போது இந்த சென்டரில் வந்து கேப் வருது இல்லைங்களா, நான் கேப் வந்து நான் விட்டுருக்கேன். அது எதுக்குன்னா சென்டரில் வந்து நான் லாங் ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் கேப் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி லாங் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் கேப் விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து இப்போ அந்த சைட்லேருந்து பீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் பஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக சென்டர்லேயே பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து கிடைக்காது. இப்போ நான் இப்போ தள்ளி வந்து ஒரு பஞ்ச் பண்ணலையோ அது வந்து பண்ணாமல் நீங்கள் அந்த பீட்ஸ் எடுத்துகிட்டு வர த்ரெட்டை நீங்கள் சென்டர்லேயே பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா கேப் வராமல் நீட்டாக ஃபில் ஆயிரும். இப்போ நான் அந்த இடத்துல கேப் கொடுத்து
அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து saree கலரில் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த இடத்துல கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் வந்து கொடுத்துருக்குறேன். சுகர் பீட்னா கூட கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் கட் பீடுங்கிறதுனால நம்ம போகிற சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் அதுக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கட் பீடு வந்து சைடில் எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு அதனால் அந்த இடத்துல வந்து நான் இது கொடுத்துக்கிறேன் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது மாதிரி போட்டு நம்ம அந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற லீஃபும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லீஃப் ஃபில்லிங் மெத்தட் எல்லாமே நம்ம முதலையே தான் பார்த்துருக்குறோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்த உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிசைனில் ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள் கட் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிங் நாட்டும் போட்டிருக்கேன். ரிங் நாட் போடுறது எல்லாமே நம்ம முன்னாடி டுட்டோரியல் வந்து கொடுத்துருக்குறோம். ரிங் நாட் வீடியோஸும் நம்ம நிறைய வந்து போட்டிருக்குறோம். எல்லா ஸ்டிச்சுமே திருப்பி திருப்பி போடும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டிசைனை பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து நீங்களும் இந்த டிசைன் போட்டுக்கலாம். இப்போ கோல்டு கலர் ஜர்தோசி வந்து எடுத்துகிட்டு இது ஒரு 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த ஜர்தோசியை நார்மல் இடையில் போட்டு இது மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கிறேன் அங்கங்கே இருக்கிற கேப்பில். இப்போ லீஃபோட சென்டரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த சில்க் த்ரெட்டில் அதுவும் வந்து கொடுத்தாச்சு. மீதி மேலே இருக்கிற அங்கங்கே கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டும் வந்து கொடுத்துருக்குறேன். ரிங் நாட்டு அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இப்போ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு பேசிக்லேருந்து ஃபுல் கோர்ஸுமே இருக்குது நம்மக்கிட்ட. ஆன்லைன் கோர்ஸ் தான். உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைனில் எனக்கு இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடியிலெல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாருக்கு அந்த சென்டர் கேப் இருக்குது அதுலேயும் கொடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரிங் நாட்டுக்கு இடையில வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம். SS சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த சைஸு. அது நீங்கள் உங்களுக்கு கடையில் போய் வாங்கினாவே மேக்ஸிமம் இந்த சைஸ் தான் கொடுப்பாங்க. அந்த கிளிப் ஸ்டோன் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிளிப் ஸ்டோன் வந்து சின்னதாக இருந்தாலும் ஆனால் அந்த ஒர்க்கு அதுதான் வந்து நல்லா எடுத்து காட்டுச்சு. நம்ம டிசைன்ஸ் வந்து என்ன தான் நம்ம ட்ரேஸ் பண்ணாலும் ட்ரா பண்ணி வச்சுருந்தாலும் அது நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினாக நம்மளுக்கு. நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அதை வந்து எப்படி அழகாக கொண்டு வரலான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். அதிகமாக கேப் வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கீழே பார்டர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. மேலே பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட்டில் ஹாஃப் மட்டும் லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது சென்ட்ரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ்க்கே வேணுமா இல்லை அதோட கொஞ்சம் மேலே வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற ஸ்லீவ் ஹைட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது சென்டரில் எவ்வளோ ஹைட் எடுத்தீங்களோ அதுலேருந்து ஒரு 3/4 வாசி ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் சைடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லீவு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணும் இல்லைங்களோ அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி லைன்ஸ் போடும்போது லைன்ஸோட கேப் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்குலாம் அதில் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு வச்சாலும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். 1/2 இன்ச்சு வச்சாலும் ரொம்ப கேப்பான மாதிரி ஆயிரும். 1/2 இன்ச்சு மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து உள்ளே இருக்கும் இல்லைங்களா இன்ச் டைப்பில் அந்த அளவு நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம சுகர் பீடும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட் பீடுலேயே ஃபுல்லும் போட்டனால் நம்மளுக்கு வந்து நல்லாவே கிளிட்டராக தான் கொடுக்கும் இது. அது இப்போ ஸ்லீவ் பாட்டு முடிஞ்சது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பேக் நெக்கு தான். நம்ம சேம் மெத்தட்லேயே நம்ம பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா?
அதே மாதிரி வந்து இந்த டிசைன்ஸும் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவுங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மட்டும் பார்த்து ட்ரேஸ் பண்ணிடுவோம். ஆனால் பேக் நெக்லேயே வந்து என்ன பண்ணணும்னா அந்த ட்ரேசிங் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, ஒரு பக்கம் வந்து இப்படி மேலே பார்த்து பண்ணி எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடும் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரையும் மாற்றணும். இது வந்து நீங்கள் மேலேருந்து பண்ணக்கூடாது, கீழே இருந்து தான் ட்ரேசிங் பண்ணணும். கீழே இருந்துன்னா அந்த பேக் நெக்கோட சென்டர் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நான் ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு சைட்லேருந்து நான் மற்ற லீஃப் டிசைன்லாம் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட கேப் விட்டுட்டு மீதித்தை நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவரும் லீஃபும் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் பார்த்துக்கணும் பேக் நெக்கில் மட்டும். ஆனால் சென்டரில் வந்து ஃப்ளவர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து டைரக்ஷன் மாற்றி நம்ம ட்ரேஸ் பண்ணால் போதும். ஒரு சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு பேப்பர்லேயும் கண்டிப்பாக ட்ரேசிங் இருக்கும். அதனால் திருப்பி வச்சு நம்மளுக்கு அப்படியே ட்ரேஸ் மட்டும் எடுத்தால் போதும். கார்பன் ஷீட்டும் நீங்கள் பெருசாலாம் கட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கிற அந்த ட்ரேசிங் பேப்பர் அந்த சைஸுக்கு மட்டும் சின்னதாக இருந்தாவே போதும் தான். அதுலேயும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸில் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆரி நீடில் பண்ணுற பீட்ஸ் ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு முக்கால்வாசி ஃபில்லான மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் ஒர்க் வந்து முடிச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு, ரிங் நட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நீடில் பண்ணுற ஒர்க், ஜர்தோசி ஒர்க் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அது நீங்கள் வந்து அடுத்தது பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக பேக் நெக்கு. இந்த ப்ளவுஸு கலர் பார்த்திங்கன்னா ஒரு வெந்தய கலர் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்பவே கிளிட்டராக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் சைடில் கிளிப் பார்த்திங்கன்னா நம்ம அது கூட ஸ்டாண்டோட வர கிளிப்பை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு ரொம்ப டைட்டாக நல்லா தான் இருக்குது. இது ஸ்லீவ் பார்ட்டு. அந்த சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்பவே அந்த ப்ளவுஸ் கலரே மாறி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.